நாம் அனைவருமே வேதத்தை எடுத்துக்கொண்டு நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகள் உண்மை உள்ளவைகள் ஆண்டவரே. இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட பேசுங்க, எங்களை உடைங்க, உருவாக்குங்க, என்னை மறைத்துக் கொள்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எனக்குள்ள ஆல்வேஸ் ஒரு கேள்வி இருக்கும். ஆண்டவர் என்னைக்குமே எதையுமே மறைத்து செய்கிற தேவனே கிடையாது. எதையாச்சும் மறைத்து செய்யறாரா? நிறைய சீக்கிரட்டான ஜபங்களை நம்ம ஆண்டவர்கிட்ட செய்வோம்ல, நிறைய சீக்கிரட்டு. ஆனா ஆண்டவர்கிட்ட சிலர்லாம் அப்படியே சீக்கிரட்டா ஒரு ப்ரேயர் ரெக்வெஸ்ட் ஆண்டவர்கிட்ட வச்சிருப்போம். இந்த இந்த ஜப குறிப்புகளை யாருக்குமே தெரியாது, ஆண்டவருக்கு எனக்கும் மட்டும்தான் தெரியும். ஆனா ஆண்டவர் என்னைக்குமே அந்த ஜப குறிப்புகளை மறைத்து வைத்து அதிசயங்களை செய்கிற தேவனே கிடையாது. என்னைக்குமே அவர் அதிசயம் செய்யறாருனாக்கா, அற்புதம் செய்யறாருனாக்கா அவர் ஓப்பனா தான் செய்வார். அவர் என்னைக்காச்சும் மறைத்து செஞ்சிருக்கிறாரா? செய்யற அற்புதங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா, அது அது என்ன, எப்படி வந்தது, என்ன நடக்குது, அதுக்குள்ள என்னெல்லாம் ஆண்டவர் ஆக்ஷன் எடுத்து செய்யறாரு அதெல்லாம் தெரியாது. ஆனா நம்மளுக்கு அற்புதம் செய்யும் போது அதை பிரம்மாண்டமா செஞ்சு கொடுப்பார் ஆண்டவர். அது எனக்கு ரொம்பவே எப்பொழுதுமே ஆச்சரியமா இருக்கும். நிறைய நேரங்கள்ல சிலருக்குள்ள ஒரு எண்ணங்கள் உண்டு, எதுக்கு ஆண்டவர் எல்லாத்தையும், ஐயோ ஆண்டவர் அற்புதம் செய்யும் போது யார்ட்டையும் காட்டக்கூடாது. சிலர் பொறாமப்படுவாங்க, சிலர் எதையாவது நினைப்பாங்க, சிலர் வயிறு எரிஞ்சு விழுவாங்க, சிலருக்கு எரிச்சல் வந்துடும், சிலர் நம்ம மேல கண்ணு வச்சிருவாங்க. இந்த மாதிரி குணங்கள்லாம் நிறைய பேருக்கு இருக்கும். ஏன் ஆண்டவர் எல்லாருக்கும் தெரியற மாதிரி செய்யறாரு அப்படின்ட்டு இருக்கும். ஆண்டவர் என்னைக்குமே மறைத்து வைத்து செய்கிற தேவனே கிடையாது. நிறைய காரியங்கள் நம்ம பார்த்திருக்கிறோம். முக்கியமா பாத்தீங்கன்னாக்கா, இந்த சூமின கையுடைய ஒரு மனுஷனை நம்ம எப்பவுமே பார்க்கிறோம்ல. அவனை நம்ம வாசிக்கும் போது லூக்கா 6வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம், மார்க் 3வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். லூக்கா 6வது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னாக்கா, 6வது அதிகாரத்துல அதுல 6வது வசனத்துல இருந்து, மேலும் வேறொரு ஓய்வு நாளிலே அவர் ஜபாலயத்துல பிரவேசித்து உபதேசித்தார். அங்கே சூமின வலது கையுடைய ஒரு மனுஷன் இருந்தான். ஆண்டவருக்கு தெரியாது இவன் வரப்போறான்னு. ஆனா அந்த சூமின கையுடையவனுக்கு நல்லாவே தெரியும் இங்க ஆண்டவர் வரப்போறாருன்னு சொல்லிட்டு ஒருவேளை தெரியும். அதே நானு மார்க் சுவிசேஷம் 3வது அதிகாரத்துல நான் வாசிக்கிறேன். 3வது அதிகாரம் 1வது வசனத்துல இருந்து, மறுபடியும் அவர் ஜபாலயத்துல பிரவேசித்தார். அங்க சூமின கையுடைய ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ஓய்வு நாளிலே அவனை சொஸ்தமாக்கினார். அவன் பேரிலே குற்றச்சாட்டலாம் என்று அவர்கள் மேல் நோக்கமாயிருந்து, அப்போது அவர் சூமின கையுடைய மனுஷனை நோக்கி, எழுந்து நடுவே நில் என்றார். அதுதான் ஆண்டுடைய டயலாகே வித்தியாசமா இருக்கும். எழுந்து நடுவே நில் என்றார். இங்க பாத்தீங்கன்னாக்கா, லூக்கால அப்போது வேதபாரகரும் பரிசேயரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. அவர்களுடைய சிந்தனைகளை அவர் அறிந்து சூமின கையுடைய மனுஷனை நோக்கி, நீ எழுந்து நடுவே நில். சோ ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்யறதுக்கு முன்னாடி ஆண்டவர் அந்த மனுஷர்களுடைய சிந்தனைகளை அறிந்திருக்கிறாரு. நம்ம அதை கவலைப்படணும்னு அவசியமே கிடையாது. இந்த கண்டிப்பா நான் இதை பேசணும், இதை கொண்டு வரணும், நம்ம வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும். அந்த இடத்துல நல்லாவே பாக்குறோம், அந்த சூமின கையுடைய மனுஷனை எல்லாருக்குமே தெரியும், அவன் சூமின கையுடைய மனுஷனா இருக்கிறான்னு சொல்லிட்டு. அப்போது வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் குற்றம் பிடிக்கும்படிக்கு, நான் கேட்கிறேன், ஆண்டவன் நம்முடைய வாழ்க்கையில எத்தனை அற்புதங்களை செய்திருக்கிறாருல, குற்றம் பிடிக்கும்படிக்கு நம்ம கிட்ட எத்தனை பேர் வராங்க? உங்களை மட்டும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு சொல்லுகிறாங்களா? உங்களுக்கு மட்டும் செய்யறாரு கடவுள், உங்களுக்கு மட்டும் இதை நடத்துறாரு, உங்களுக்கு மட்டும் இது நடக்குதுன்னு சொல்றாங்களா? அதே மாதிரி அந்த இடத்துல குற்றம் பிடிக்கிறவங்க இருக்கிறாங்க. குற்றம் பிடிக்கிறவங்க என்னைக்குமே வாழ்க்கையில இருந்துதான் ஆவாங்க. அதனால நீங்க நினைக்காதீங்க, கர்த்தர் ரகசியமா சீக்ரெட்டா இந்த அற்புதங்கள் எல்லாம் நமக்கு செஞ்சு தரணும், யாருக்குமே தெரியக்கூடாது. எனக்கு 1 கோடி கொடுக்குறாருனாக்கா அது யாருக்குமே ஆண்டவர் சொல்லக்கூடாது. எனக்கு ஒரு காரை கொடுக்குறாருனாக்கா ஆண்டவர் யார்ட்டையுமே சொல்லக்கூடாது. நினைக்காதீங்க. ஆண்டவர் ஹேண்டில் பண்ணுவார். He knows how to handle. ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். அதனாலதான் அந்த இடத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது, அங்க வந்துட்டான் சூமின கையுடைய ஒருத்தன் இருக்கிறா, ஒரு மனுஷன் இருக்கிறா. வேதபாரகர் பரிசேயர் எல்லாரும் குற்றம் பிடிக்கும்படி, அவர்கிட்ட வராங்க. அதேதான் அந்த மார்க் இந்த சுவிசேஷத்துல நம்ம பார்க்கிறோம். 3வது அதிகாரத்திலும் குற்றம் பிடிக்கிறதுக்கு ஒரு கூட்டமே இருக்கும். 3வது அதிகாரத்திலையும் பார்க்கிறோம். இதேதான் அந்த அந்த டைலாக் நம்ம பார்க்கும்போது, குற்றம் பிடிக்கும்படி அவர் சூமின கையுடைய மனுஷனை நோக்கி, எழுந்து நடுவே நில் என்றப்போ அந்த 2வது வசனத்தை பார்க்க, அவர் பேரிலே குற்றம் சாட்டலாம் என்று அவர் பேரிலே நோக்கமாயிருந்தார்கள். அவர் பேர்ல குற்றம் சாட்டலாம் என்று. கர்த்தருக்கு எல்லாமே தெரியும். அவன் எதுக்காக வந்திருப்பான்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆண்டவரை பார்க்க வந்திருப்பானா? தனக்கு சுகம் கிடைக்கும்னு வந்திருப்பானா?
எப்படி வந்திருப்பான்? அவன் 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 அதாவது அந்த அந்த இடத்துல அவரு ஆலயத்துல உபதேசித்தார். சூம்பின வலது கையை உடைய ஒரு மனுஷன் இருந்தான். அப்போது வேதப்பாரர்களும் அங்க அவன் உட்கார்ந்துட்டு இருக்கிறான். ஆண்டவர்கிட்ட போய் அவன் அட்ரஸ் பண்ணல. அதே அந்த 18 வருஷமா அந்த அந்த பெண்ணு போயிட்டு ஆண்டவரை போய் தொடுறாங்க. சிலர்லாம் போய் கேட்கறாங்க, எங்களுக்கு சுகப்படுத்துங்க. அந்த கண்ணு குருடா இருக்கிறவங்க போயிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்கறாங்க. இவன் எதுவுமே கேட்கல. அவன் அங்க போறான், அந்த ஆலயத்துல போயிடான். அவர்களுடைய சிந்தனைகளை அவர் அறிந்து சூம்பின கையுடைய மனுஷனை நோக்கி, நீ எழுந்து நடுவே நில் என்றார். கர்த்தர் நம்மள ஆசீர்வதிக்கணும்னாக்கா சென்டர் ஆஃப் தி அட்ராக்ஷனை மாத்துவார், சென்டரா வைப்பாரு. அதுக்கு நம்ம தகுதி உள்ளவர்களா இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த தகுதியை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அவன் அந்த இடத்துல வந்தான். ஆண்டவரை நோக்கி நம்ம என்னைக்குமே வரும்போது, அவர் கிட்ட வரும்போது, அவர் தேடிக்கிட்டு வரும்போது, அவன் ஒருவேளை சுகத்துக்காக வந்தானா, அற்புதத்துக்காக வந்தானா, எதுக்கு வந்தான்னு தெரியல. பட் he came to see, he came to see Jesus. ஆண்டவரை அவன் பார்க்க வந்திருக்கிறான். ஆண்டவரை பார்க்க வந்தவன், ஆண்டவர் அங்க அங்க வலது கையுடைய ஒரு மனுஷன் இருந்தான். சொஸ்தமா அவர் ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்குவாரோ என்று அவர் மேலே நோக்கமா இருந்தார்கள். அவங்க பாருங்க, ஆண்டவர் எதுவும் கேட்கல, அவனும் எதுவும் கேட்கல. அதுக்குள்ள நடுவுல இருக்கிற சிலர் இருக்கிறாங்க பாருங்க, இந்த மாதிரி பொறாம பிடிச்சவங்க இருக்கிறாங்கல்ல, நம்ம மேல குற்றம் சாட்டணும்னு சொல்லி இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு இன்னைக்கு ஓய்வு நாளாச்சே, ஆண்டவர் இவனை சுகப்படுத்திடுவாரோ என்று குற்றம் சாட்டுறதுக்காக ரெடியா உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் என்ன பண்ணாரு? எழுந்து நீ நடுவே நில் என்றார். அவன் எழுந்து நின்றான். பிரியமானவர்களே, நல்ல டீப்பா கொஞ்சம் இதை யோசிச்சீங்கன்னாக்கா, கர்த்தருக்கு தெரியும் நமக்கு வர வேண்டியதை எப்படி வரணும், நம்மளை எப்படி ஹேண்டில் பண்ணணும், நம்ம எப்படி இருக்கணும். கர்த்தருக்கு தெரியும். கர்த்தருக்கு தெரியாம அவர் எதையுமே செய்ய மாட்டார். மற்றவங்களுக்கு தெரியாம எதையுமே செய்ய மாட்டார். சில நேரங்களில நம்ம மறைச்சு வச்சிருவோம். கர்த்தர் பாருங்க, அந்த பொறாம பிடிச்சவங்களை, அவர் மேல குற்றம் சாட்டணும்னு இருந்தவங்களை எப்படி ஹேண்டில் பண்றாரு பாருங்க. எப்படி ஹேண்டில் பண்றாரு ஆண்டவர்? அவங்களுக்கு நடுவை எழுந்திருக்க வைக்கிறாரு. அப்போ அவங்க கண்ணெல்லாம் எப்படி இருந்திருக்கும்? உருட்டிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க, அடப்பாவி இவனையே நடுவுல நிக்க வைக்கிறாரு. நம்ம பரிசேயரா இருக்கிறோம், நம்ம வேத பாரகரா இருக்கிறோம், நம்ம பெரிய ஆளா இருக்கிறோம், இந்த இடத்துக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்மளை பத்தி, நம்மள நிக்க வைக்கலையே, இவ சூம்பின கையுடையவன், இவனை போயிட்டு நிக்க வைக்கிறாரு. அதுதான் கர்த்தர், அதுதான் இயேசு. பெரிய பிரம்மாண்டமா பண்ணிக்கிட்டு என்னதான் பாப்பாரு ஆண்டவர், என்னதான் தூக்கி வச்சுப்பாரு, என்னதான் செய்வாரு, என்னதான் பண்ணுவார்லாம், அதெல்லாம் ஆண்டவருக்கு முக்கியமே கிடையாது. ஆண்டவருக்கு முக்கியம் ஹவு மச் ஹம்பிள் வி ஆர். எந்த அளவுக்கு நான் ஆண்டவர்கிட்ட தேடிக்கிட்டு போறேன். ஆண்டவரை தேடின விதமே வேறங்க. நான் இதை பத்தி நிறைய முறை பேசியிருந்தாலும் இன்னைக்கு என் தாட்டுக்குள்ள வந்தது இதுதான். ஆண்டவர் அவனை தேடிக்கிட்டு போகும்போது அந்த இடத்துல அவரு ஜஸ்ட் போயிட்டு அந்த ஆலயத்துல பேசுறாரு. அவன் அங்க உட்கார்ந்து இருக்கிறான். ஆனா இந்த குற்றம் சாட்டுறவங்க அங்க உட்காந்துக்கிட்டு, இவர் மேல எப்படா குற்றம் சாட்டலாம், இவர் செஞ்சிருவாரா, ஆண்டவர் அவரை தொட்டாரா, இல்லையே, ஆண்டவர் நீ சுகமாகன்னு சொன்னாரா, இல்லையே, நீ நடுவுல ஏந்து நெல்லு, நீ எழுந்த நெல்லு. சில நேரங்களில ஆண்டவருடைய மைண்ட் பாத்தீங்கன்னாக்கா வித்தியாசமா இருக்கும். ஒருத்தருக்கும் ஒரு விதவிதமா ஆசீர்வாதத்தை தருவாரு. ஒருத்தருக்கும் விதவிதமான அற்புதங்களை செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. சோ நம்ம மூக்க நுழைச்சி நடுவுல, ஆண்டவரே அவங்களுக்கு சொல்லாதீங்க, இவங்களுக்கு சொல்லாதீங்க, இவங்களுக்கு காட்டாதீங்க, ஹலோ, நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம்? சூம்பின கையுடையவர்களா நம்ம நின்றுட்டு கொண்டிருக்கிறோமா, அல்லது வேதப்பாரகரா நின்று கொண்டிருக்கிறோமா? எல்லா ஆசீர்வாதத்தை எங்களுக்கு ஆண்டவரே, நாங்க இப்படிதான் இருப்போம் ஆண்டவரே, நாங்க எங்களை எல்லாரும் பார்க்கட்டும் ஆண்டவரே, நாங்க முக்கிய ஆண்டவரே, அப்படி நிக்கிறோமா? இல்ல சூம்பின கையுடைய மனிதனாக, ஆண்டவரே ஏசப்பா, ஆன்மீக விதத்துல, ஆவிக்குரிய விதத்துல நான் குறுகி போய் நிக்கிறேன் ஆண்டவரே, நான் சூம்பி போய் கிடக்கிறேன் இயேசு சுவாமின்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட அப்படி நிக்கிறோமா? எப்படி நின்றுட்டு இருக்கிறோம் ஆண்டவர்கிட்ட? ரொம்ப யோசிக்க வேண்டிய காரியமா இருந்தது. அந்த அந்த அவன் அந்த 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 இடத்துல வந்தவுடனே, ஆண்டவர்கிட்ட வந்தவுடனே ஆண்டவர் நீ எழுந்து நடுவே நெல்லுன்றார். சோ 2 கேட்டகரியாக்க இருக்கிற ஜனங்களை நம்ம பார்க்கிறோம். இங்க தனிமையான ஒரு மனுஷன், அவன் சூம்பின கையுடையவனா இருக்கிறான். ஆண்டவர்கிட்ட வரும்போது, ஆண்டவரே நான் பாவி, நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே, ஏசப்பா என்கிட்ட நிறைய வீக்னஸ் இருக்குது, நான் வந்திருக்கிறேன், பட் என்னால வாயை திறக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு வரவங்க இருக்கிறாங்க.
இல்லைன்னா இந்த வேத பாருகிற போல பரிசெய்கிற போல நான் வந்து பெரிய ஆள் ஆண்டவரே, நான் எப்ப பாரு நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், நான் எப்ப பாரு உங்களையே பார்த்துட்டு இருக்கிறேன், நான் எப்ப பாரு ஆண்டவரே நான் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படி சொல்லிட்டு வரவங்க இருக்கிறாங்க. ஆண்டவர்கிட்ட எந்த கேட்டகரியில நின்றுட்டு இருக்கிறோம்? கை சூம்பின கை உடையவன். ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம சூம்பினவர்களாக இருக்கிறோமா? ஆவிக்குரிய ஜீவியத்துல ஆண்டவரே ஏசப்பா கொஞ்ச நாள் ஜெபம் பண்றேன், கொஞ்ச நாள் நான் விட்டுறேன், கொஞ்ச நாள் நான் கீழ்ப்படுறேன், கொஞ்ச நாள் நான் விட்டுறேன், அந்த கீழ்ப்படிதல் எனக்குள்ள இல்ல. எப்படி நம்ம இருந்துட்டு இருக்கிறோம் ஆண்டவர்கிட்ட? ஆண்டவருடைய விதமே வேற. ஆண்டவர் கையாளுகிற விதமே வேற. நம்மளை என்னைக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம காட்டிடுறோமோ ஆண்டவர் பார்த்துப்பாரு. அவன் ஜஸ்ட் வெண்ட், அங்க போறான், தட்ஸ் ஆல். அவன் ஆண்டவரை பத்தி அவன் கவலையே படல. அவன் வந்து ஏதாவது சுகம் கிடைக்கணும் போல ஆண்டவர்கிட்ட கெஞ்சல, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லியும் கெஞ்சல. அவன் போனது எல்லாமே ஆண்டவரை பார்க்கறதுக்கு தான் போனான். அந்த இடத்துல சூமின கை உடையவன் ஒருவன் இருந்தான், தட்ஸ் ஆல். ஒரு மனுஷன் இருந்தான், அவ்வளவுதான் பைபிள்ல போட்டுக்குதா, ஒரு மனுஷன் இருந்தான். ஆனா இந்த இந்த குழப்படி பண்றவங்க, இந்த குற்றம் சாட்டுறவங்களை அவங்களுடைய சிந்தனைகளை அறிந்தார் என்று சொல்லும் போது ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அந்த சிந்தனைகளை அறிந்திருக்கிறார். கர்த்தர் உனக்கு ஒரு அற்புதம் செய்யறாருனாக்கா, ஒரு அடையாளங்களை செய்யறாருனாக்கா, அவருடைய சிந்தனைகளை அறிந்து யாரெல்லாம் உங்க மேல குற்றம் சாட்டுகிறார்களோ, யாரெல்லாம் பொறாமப்படுறாங்களோ அவங்களுக்கு நடுவுல தான் உங்களை நிறுத்தி, உங்களை உயர்த்தி, உங்களை அற்புதத்தை காட்டி வைப்பார் ஆண்டவர். நீங்க நினைக்கிற அற்புதங்கள் வந்து ஆண்டவரே எனக்கு ஒரு பெரிய பங்களாவை கொடுத்துருங்க, எனக்கு ஒரு பெரிய பணக்காரா வைங்க, என்னை இப்படி வைங்க அப்படி வைங்க, நான் அந்த கார்ல போன இந்த அதெல்லாம் ஆண்டவருக்கு இம்பார்ட்டன்ட்டே கிடையாது. ஏன்னா அந்த இடத்துலதான் நம்ம மாறிடுவோம். அந்த பரிசேயரா மாறிடுவோம், வேத பாரகரா மாறிடுவோம். ஆண்டவர் இங்க காட்டுற காரியம் வந்து இந்த இடத்துல, இந்த சூழ்நிலையில அந்த அவர்களுடைய சிந்தனைகளை அறிந்திருக்கிறார். நமக்காக என்னென்ன அவர் செய்யணும்னு நினைக்கிறாரோ நம்ம நினைக்கிறதுக்கு முன்பாகவே அவர் அறிந்திருக்கிறார். அவருடைய சிந்தனைகளை அறிந்திருக்கிறார். சோ இதெல்லாம் கேட்டுக்கொண்டேதான் இருக்கிறோம், இதெல்லாம் பேசிக்கொண்டேதான் இருக்கிறோம். ஏன் திரும்ப திரும்ப அப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள்? நான் யூஸ்வலா ஆண்டவர் ஏதாவது ஒரு அற்புதம் செய்யறாருனாக்கா கவலைப்படவே மாட்டேன். செய்யுங்க ஆண்டவரே, செய்யுங்க ஆண்டவரே, எல்லாரும் பார்க்கட்டும் ஆண்டவரே, எல்லாருக்கும் தெரியட்டும் ஆண்டவரே. சும்மா வந்துடுறாங்கல்ல, நகை போட்டுனுக்குறாங்க, இப்படி ஸ்டைல் ஆகுறாங்க, அப்படி இருக்கிறாங்க. அது மாதிரிதான், அந்த மாதிரிதான் நிறைய பேர் குற்றச்சாட்டை வருவாங்க. கவலையே படாதீங்க. உங்களுக்கு வேண்டியதை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களை உயர்த்திக்கிட்டே இருப்பாரு. நீங்க ஆண்டவருக்கு ஃபெய்த்ஃபுல்லா இருங்க. சும்மா ஆண்டவரே இது இல்லை ஆண்டவரே, இப்படி ஆண்டவரே, நான் என் இஷ்ட பிரகாரம் நடக்கணும் ஆண்டவரே, நான் என்ன அதெல்லாம் அப்படி அந்த மாதிரி சிந்தனையோட அவன் வரலங்க. வந்தவங்க வேற சிந்தனையோடு வந்தாங்க. அந்த சூமின கையுடைய அந்த சிந்தனையோட வரல. நான் அவரை பார்க்க போறேன். எஸ், ஆண்டவர் சொல்றாரு, நீ எழுந்து நடுவே நில் என்றார். அவன் எழுந்து நின்றான். அப்போது இயேசு அவர்களை நோக்கி, நான் உங்களிடத்தில் ஒன்று கேட்கிறேன், ஓய்வு நாட்களிலே நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்று கேட்டார். அவர்கள் எல்லாரையும் சுற்றி பார்த்து அந்த மனுஷனை நோக்கி, உன் கையை நீட்டு, தட்ஸ் ஆல், தட்ஸ் ஆல், உன் கையை நீட்டு. ஆண்டவர் சொல்றாரு. அப்படியே அவன் கனியை நீட்டினான். உடனே அவன் கை மறு கையை போல சொஸ்தமாயிற்று. பிரியமானவர்களே, இந்த அற்புதத்தெல்லாம் நம்ம வாழ்க்கையில அனுபவிக்கணும்னா ஆண்டவரை மட்டுமே பாருங்க. அவன் பயந்தானா? அந்த வேத பாரகருக்கு பயந்தானா? அந்த பரிசேயருக்கு பயந்தானா? அவர் மேல குற்றம் சாட்டுறவங்களுக்கு பயந்தானா? ஐயோ சண்டை வந்துருச்சே, அவங்க இயேசு சுவாமி கிட்ட மோதுறாங்களே, இயேசு கிறிஸ்து கிட்ட மோதுறாங்களே, நம்ம ஓரம் ஒதுங்கிக்கலாமா, நம்ம எங்கனாச்சும் ஓடிடலாமா? அவன் நிக்கிற இடத்துல நிக்க சொன்னார், அவன் நிக்கிறான். தட்ஸ் ஆல். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை எதுக்காக எழுப்பினாரோ, எந்த நோக்கத்தோடு எழுப்பினாரோ அந்த நோக்கத்தோடு நில்லுங்க. எந்த இடத்துல நிக்க வச்சிருக்கிறாரோ நில்லுங்க. எந்த இடத்துல உங்களை பேச வச்சுக்கிறாரோ அங்க பேசுங்க. எந்த இடத்துல கையை நீட்ட சொன்னாரோ நீட்டுங்க. எந்த இடத்துல உங்களுக்காக ஆண்டவர் வந்து அற்புதம் செய்கிற தேவனாய் இருக்கிற படியினால நீங்க அவரை எழுந்துச்சு நிக்க சொன்னாரா, நீங்க எழுந்துச்சிட்டீங்க. ஆல்ரெடி ஆண்டவருக்காக எழும்பி நின்னுட்டீங்க. ஆண்டவர் நிக்க சொன்னாரு, எழும்பி நில்லு. எல்லாரும் முன்னாடி சொல்றாரு, உங்களை எழும்ப வச்சார்ல, உங்களையும் எண்ணி ஒரு நாள் எழும்ப வச்சார்ல. என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம்? ஆண்டவர்கிட்ட என்ன செஞ்சிருக்கிறோம்? ஆண்டவர் நம்மள அவருடைய கை நீட்டப்படணும்னாக்கா, என் கை சூம்பின கை நீட்டப்படணும்னாக்கா நான் எங்க நிக்கிறேன்? ஆண்டவரே, நான் எங்கெங்கோ எழும்பி நின்றுட்டு இருக்கிறேன். ஆண்டவர் வந்து ஆசீர்வதிக்கிறதுக்கு ஒரு இடத்த நம்மளுக்கு கொடுப்பாரு. ஒரு இடத்த கொடுத்து அந்த இடத்துல நம்ம எழும்பி நிக்க சொல்லுவாரு. நம்ம என்ன பண்ணுவோம்? ஆண்டவர் இந்த இடத்துல நான் நிக்கிறேன், அங்கேயும் போய் நான் நிக்கிறேன், இங்கேயும் போய் நான் நிக்கிறேன், அந்த இடத்துலயும் போய் நான் நிக்கிறேன். இதெல்லாம் ஓவரா இல்ல? கொஞ்சம் ஓவரா இல்ல?
யோசிக்கும் போது அதாவது ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துக்கிறாரு. எழும்பி நில், தட்ஸ் ஆல். என்ன பண்ணணும்? கையை கட்டிக்கின்னு அமைதியா நில்லு. God will lead you. The Lord will lead you. The Lord will guide you. That's all. ஆண்டவர் உன்னை நிக்க சொன்னாரா? அவனை நிக்க சொன்னாரா? அவன் பயந்தானா? அங்க குற்றச்சாட்டுங்களை பத்தி அவன் பயந்தானா? நோ, நெவர் நெவர் நெவர். அவன் நிக்கிறான். எனக்கு எனக்கு என்ன சொன்னார் ஆண்டவர்? நான் உனக்கு பக்க துணையாக நான் இருப்பேன், நான் உனக்கு துணை நிற்பேன்னு சொல்லிக்கிறார் ஆண்டவர். உங்களை நிக்க சொன்ன இடத்துல நில்லுங்க. மாத்திக்காதீங்க, மாத்திக்காதீங்க, என்னைக்குமே மாத்தாதீங்க. நிக்க சொல்ற இடத்துல நீங்க நிக்கும் போது கண்டிப்பாக பல காரியங்களை பத்தி நீங்க யோசிச்சுட்டு இருக்காதீங்க. ஆண்டவரே, நான் இதெல்லாம் இப்படிலாம் பண்ணிடுறேன், நான் அப்படிலாம் பண்ணிடுறேன். அதுக்கு ஆண்டவர் பொறுப்பு கிடையாது. ஆண்டவர் நிக்க சொன்ன இடத்துல நீங்க நின்னாதான் ஆண்டவர் பொறுப்பு எடுப்பாரு. ஆண்டவர் ஒரு காரியத்துக்காக உங்களுக்கு ஜெபம் பண்ணி செய்யறாரா? ஆண்டவர் அதை செய்கிறார்னாக்கா ஒரு காரியத்துக்காக நில்லுங்க. ஆமோஸ் 3வது அதிகாரம் 7வது வசனத்துல கர்த்தராகிய ஆண்டவர் தமது ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையுமே செய்யார். ஆண்டவர் என்னைக்குமே நான் அவருடைய ஊழியக்காரர்கள் மூலமாக, தீர்க்கதரிசிகள் மூலமாக வெளிப்படுத்திடுவார். முன்னாடியே சொல்லிடுவாரு, ஏய் கமான், இங்க நெல்லு, ஏய் இங்க செய், இது உனக்கு நடக்க போகுது. நம்ம மைண்டா ஐயோ எப்பா அப்படியே கோலம் போடுற மாதிரி யோசிக்கும். இந்த புள்ளியில இருந்து அந்த புள்ளிக்கு, இந்த புள்ளியில இருந்து அந்த புள்ளிக்கு, அந்த புள்ளியில இருந்து இந்த புள்ளிக்கு, எல்லாத்தையும் அவங்க யோசித்து அவங்க என்ன பண்ணுவாங்க? இதை செய்யறோம், நாங்க அதை செய்யறோம், நாங்க அதை பண்ணிடுறோம், இதை பண்ணிடலாம், இதை பண்ணிடணும். உங்களை ஏஞ்சி நிக்க சொன்னாரா? அந்த இடத்துல நில்லுங்க. அந்த இடத்துல நீங்க நிக்கும் போது நீ எழுந்து நடுவே நில்லுன்றார். கர்த்தர் சொல்றதுக்கு அர்த்தம் இருக்குதுங்க. நடுவே நிக்க சொல்றாருனாக்கா ஸ்டாண்ட் தேர். உனக்காக எதுக்காக அவர் நிக்க சொல்றாரு? அவர்கள் எல்லாரையும் சுற்றி பார்த்து அந்த மனுஷனை நோக்கி அவர்கள் எல்லாரும் சுற்றி தான் பார்த்தாரு. எதனா பேசினாரா? அவங்களுக்கு பதில் கொடுத்தாரா? அவங்க கிட்ட சொல்றாரு, ஓய்வு நாள்ல நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்று கேட்டார். தட்ஸ் ஆல் ஆண்டவர் கேட்கறது. அந்த கேள்விகளை கேட்டு ஆண்டவர் அவனை நிக்க சொல்லிட்டு அந்த மனுஷனை நோக்கி உன் கையை நீட்டு. ஆண்டவர் செய்யற விதங்களே வேற மாதிரி இருக்கும். அப்படி அவன் தன் கையை நீட்டினான், உடனே அவன் கை மறுக்கை பொய்ய போல சொஸ்தமாயிற்று. பிரியமானவர்களே, ஆண்டவர் கேட்கிற விதமே வேலை. ஆண்டவர் மறைச்சு செய்யவே மாட்டார். ஆண்டவர் ஒருவேளை இன்னைக்கு இருக்கிற ஆட்கள் எப்படி சொல்லுவாங்கனாக்கா, நீ அப்புறமா நான் உனக்கு மறைச்சு செய்யறேன், நீ அப்புறமா வா, இந்த சைடு வா, அந்த பேக் கேட் வழியா வா, நான் வீட்டுக்கு போயிட்டு பிறகு வா, உனக்கு பார்த்து செய்யற. மனுஷன் புத்திங்க அது, மனுஷ புத்தி. கர்த்தருடைய புத்தி அப்படி கிடையாது. கர்த்தருடைய புத்தி ஸ்ட்ரெயிட்டவே, நேரா நெல்லு, உன்னை நான் மகிமைப்படுத்துவேன், உனக்கு நான் அற்புதம் செய்வேன், கையை நீட்டுனா கையை நீட்டு. ஆண்டவர் கிட்ட நின்னாங்க அவன். எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சது. என்ன சூழ்நிலை வந்தாலும், எப்படிப்பட்ட சர்க்கம்ஸ்டான்சஸ் உங்களை சுத்தி நின்னாலும், எப்படிப்பட்ட கசப்பான காரியங்கள் உங்க மைண்டை தூக்கினது வைக்கிறீங்க பாத்தீங்களா? இப்படி இருந்துக்கோ, அப்படி இருந்துக்கோ, இப்படி பண்ணிக்கோ, இப்படி வாழ்ந்துக்கோ சொல்லி உங்க மைண்டை தூக்கினது. கர்த்தர் அதை எதிர்பார்க்கல. நான் என்ன சொன்னேன் உனக்கு? நீ எழும்பி நெல்லு, நான் உன்னை கை நீட்ட வைப்பேன், நான் உன்னை கை காட்ட வைப்பேன், நான் உனக்கு மறுக்கையை போல ஆக்குவேன், நான் இன்னொரு நன்மையை செய்வேன், நான் உன்னை வழி நடத்துவேன், நான் உனக்கு எல்லாத்தையும் செய்வேன். ஆனா நம்ம கர்த்தர் சொல்றத செய்யாம இஷ்டத்துக்கு நம்ம எண்ணிக்கிட்டு, இஷ்டத்துக்கு நம்ம யோசிச்சுக்கிட்டு வாயில வார்த்தையை விடுறோம் பாருங்க. எல்லா குழப்படி வார்த்தைகளை விட்டுட்டு நம்ம கஷ்டப்படுற விதம், எதுக்காக கஷ்டப்படுறோம்? ஆண்டவர் சொன்ன இடத்துல இருந்து மூவ் பண்ணதுனால தான் நம்ம கஷ்டப்படுறோம். எதுக்காக நம்மளுடைய வாழ்க்கை சமாதானங்கள் இல்லாம போகுது? ஆண்டவர் சொன்ன இடத்த விட்டு நம்ம மூவ் பண்ணிட்டோம். எதுக்காக நம்மளுடைய வாழ்க்கையில சந்தோஷங்கள் இல்லாம போகிறதுக்கு காரணமே மைண்டுக்குள்ள ஆண்டவர் நம்மள நிக்க சொல்லிட்டாரா அப்படின்ட்டு ஒரு பெரிய பிஸ்தா மாதிரி பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல அப்ப ஆண்டவரே என்ன நிக்க சொல்லிட்டாரு. மைண்டுக்குள்ள பல காரியங்களை யோசிக்கிறதுனாலதான் நம்ம கீழே விழுந்து போறதுக்கு காரணம். மைண்டுக்குள்ள பல காரியங்கள் நமக்குள்ள இப்படி இருக்கிறதுனாலதான் ஆண்டவர்கிட்ட நம்மளுக்கு ஒரு நிம்மதி இல்லாம போகுது. நம்ம நிம்மதியை இழக்கிறதுக்கு காரணமே அதுதான். யோசிங்க, நல்லா யோசிங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது இன்னொன்னு என்னன்னாக்கா, மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்துல ஆண்டவர் வராருல்ல, ஆண்டவர் மார்க் எழுதின சுவிசேஷம்
நான்காவது, சாரி, எக்ஸ்கியூஸ் மீ, அந்த ஆண்டவர் அந்த வலையை போட சொல்லுவார் பார்த்தீங்களா? லூக்கா இந்த சுவிசேஷம் 5வது அதிகாரத்துல ஆண்டவர் வந்து சீமோன் 3வது வசனத்துல சீமோனுடையதா இருந்தது. அந்த படகு, ஒரு படகுக்கு வராரு. அந்த கரையில சற்றே அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணிடா. அந்த படகு போதகம் பண்ணி முடித்து சீமோனை நோக்கி ஆழத்துல கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உன் வலையை போடு என்றார். ஆண்டவர் சொல்றதே அதுதான், உன் வலைய போடு, ஆழத்துல கொண்டு போய் நீ வலைய போடு. ஆண்டவர் என்ன சொல்றாரோ செய்யறான். அவன் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் ஆண்டவர்கிட்ட சொல்றான், ஐயரே நான் முழுதும் நாங்க பிரயாசப்பட்டோம், வாழ்க்கை முழுவதும் நீங்க பிரயாசப்படலாங்க. நான் இங்க இந்த சூமின கை உடையவனையும் இந்த இன்ஸ்டன்ட் நான் கம்பேர் பண்றதுக்கு காரணமே, ஆண்டவர்கிட்ட நம்ம ஒண்ணும் பேசவே வேணாம். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லும் போது என்ன எக்ஸ்கியூஸ் கொடுக்குறோம்ல. அப்பா, ஆண்டவர் சில ஆசீர்வாதங்கள் எல்லாம் பேசிக்கிட்டே இருப்பாரு. ஆண்டவர் சில ஆசீர்வாதங்களா நமக்கு காட்டிக்கிட்டே இருப்பாரு. சில ஆசீர்வாதங்கள் எல்லாம், ஏய் உன் ஃபியூச்சர் இப்படி இருக்க போகுது, ஏய் உன்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்க போகுது, உன்னுடைய வாழ்க்கையில் இந்த அற்புதங்கள் நடக்க போகுது, இந்த அதிசயங்கள் நடக்க போகுது, ஏய் உனக்கு இப்படி ஆசீர்வதிக்க போறாரு, எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு இருப்பாரு. சொல்லிக்கிட்டே இருப்பாரு நினைக்கிறீங்களா? கெஞ்சிக்கிட்டே இருப்பாரு நினைக்கிறீங்களா? இல்ல ஆண்டவர் இன்னும் சொல்லட்டும், சிலர்லாம் இன்னும் சொல்லட்டும், இன்னும் கன்ஃபார்ம் பண்ணட்டும், இன்னும் ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தட்டும், இப்படி எல்லாம் பேசுவாங்க. ஆண்டவர் சொன்னதுதான். எனக்கு இந்த இடத்துல 2 இடத்துல நான் எனக்கு பிடிச்ச காரியம்னா, நீ போய் ஆழத்துல நீ வலைய போடுன்றாரு. அவன் வலைய போடும்போது 2 படகு ஃபுல்லாவே மீன்களை பிடிச்சு அவன் பிடிக்கும் போது ஆண்டுடைய நாமம் அங்க மகிமைப்படுது. ஏன்னா நான் என்ன பாக்குறேன்னாக்கா, இந்த இடத்துலயும் கத்தர் போன இடத்துல கைவிடல. கத்தர் அதிசயம் செய்யும் போது மறைச்சுக்கிட்டு செய்யல. ஆண்டவர் ஒருவேளை 2 போட்டு ஃபுல்லா மீன் பிடிச்சாங்க. சீமோன் பேதுரு அங்க இருந்த போது அவங்க முழுதும் பிரயாசப்பட்டு மீனே கிடைக்கல. ஆனா ஆண்டவர் வந்தோன்னு வலைய போடுன்னு சொன்னோன்னு 2 போட்டு ஃபுல்லா அவங்க மீன் பிடிக்கிறாங்க. ஆனா அந்த இடத்துல அவருக்கு ஆண்டவர் மறைச்சு வச்சு செய்யலையே. ஒரு போட்டை மட்டும் காட்டிக்கோ, இன்னொரு போட்டை காட்டாதன்னு சொல்லலையே. இன்னைக்கு நம்ம என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம், எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? ஆண்டவர் நன்மை செய்தா கூட அதை மறைச்சு வச்சு செய்யணும்னு சொல்லி நிறைய பேர் நம்ம ஆசைப்படுறோம்ல. ஆண்டவர் ஒரு பெரிய நம்மள ஜாப்ல வைத்தா கூட, ஆண்டவர் பெரிய அதிசயங்களை செய்தா கூட, ஆண்டவரே அவங்க பாத்துட போறாங்க, அவங்க ஏதாவது நினைக்க போறாங்க, அவங்க ஏதாவது சொல்ல போறாங்க, அந்த மாதிரி மைண்ட் செட்டுக்குள்ள இருக்கவே இருக்காதீங்க. நம்ம கர்த்தர் அப்படிப்பட்டவரே கிடையாது. பிரியமானவர்களை மறைத்து வைத்து செய்கிற தேவனே கிடையாது. ஆண்டவர் ஒரு நாளும் அது மாதிரி மறைச்சு வைத்து செய்கிறவரே இல்லை. அவனை கையை நீட்ட சொன்னார், விசுவாசத்தோடு நீட்டினான். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லும் போது விசுவாசத்தோடு இறங்குங்க. விசுவாசத்தோடு நான் செய்யற ஆண்டவரே, விசுவாசத்தோடு நான் பண்ற ஆண்டவரே, விசுவாசத்தோடு என் கையை நீட்டுறேன். விசுவாசத்தோடு அவன் கையை நீட்டாங்க. ஆண்டவர் பலப்படுத்தினார். அந்த இன்னொரு கையை போல ஆண்டவர் என்னைக்குமே மறைத்து செய்கிறவரே கிடையாது. தானியேல் 2வது அதிகாரம் 22வது வசனத்துல, அவரே ஆழமும் மறைப்பொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர், இருளிலே இருக்கிறதை அவர் அறிவார், வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். என்ன அருமையான ஒரு வசனம் பாருங்க. அவரே ஆழமாம் மறைப்பொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர். மறைப்பொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர். மறைப்பொருளை அவன் வெளிப்படுத்தும் போது, ஆண்டவரே இயேசுப்பா, உங்க மனசுல இருக்கிறத கூட அவர் அறிவாருங்க. நம்ம எதற்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோமோ அதை அறிவார். நான் என்னைக்குமே ஒரு வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணுவேன். எங்க யார் வீட்டுக்காச்சும் நான் போறேனாக்கா, இல்ல ஜெபங்கள்ல ஆண்டவரே யாரெல்லாம் என்னென்னலாம் மனசுல வச்சுட்டு இருக்குது ஜெபம் பண்றாங்களோ அதெல்லாம் அவங்களுக்கு நீங்க வெளிப்படுத்துங்க, அவங்களுக்கு அதை செய்யுங்க ஆண்டவரை சொல்லி நான் அதை இது பண்ணுவேன். இருளிலே இருக்கிறதை அவர் அறிவார். இருளில இருக்கிறதையும் அறிவார், அது மறைப்பொருளா இருக்கிறதையும் அவர் அறிவார். அவரிடத்துல தங்கும் வெளிச்சம், அவரிடத்துல தங்கும். சோ அந்த வெளிச்சம் நம்ம கிட்ட வரும்போது நமக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தை தருகிற தேவனா இருக்கிற சங்கீதம் 9வது அதிகாரம் 10வது வசனத்துல, கர்த்தாவை உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதே இல்லை. ஆமென், அல்லேலூயா. ரொம்ப எனக்கு பிடிக்கும் இந்த வசனம். உம்மை தேடுகிறவர்களை அவர் கைவிடவே மாட்டார். என்னைக்கு நீங்க அவரை தேடிக்கிட்டு வரீங்களோ, இன்னைக்கு தேடுவேன், 10 நாள் தேட மாட்டேன், 1 மாசம் தேடுவேன், 2 மாசத்துக்கு தேட மாட்டேன், கஷ்டம் வந்தா தேடுவேன், ஜாலியா இருந்தா ஜாலியாவே இருப்பேன். ஹலோ, அந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் கர்த்தர் உதவி செய்யவே மாட்டார். அப்படிலாம் செய்யவே மாட்டாரு. கொண்டு போய் மூழ்கிடுவாரு ஆண்டவர். இன்னும் கொஞ்சம் அவஸ்தைப்படுன்ட்டு தேவை கிடையாது. ஆண்டவரை தேடுங்க. எப்போதுமே ஆண்டவரை தேடுகிறவர்கள் அவர் கைவிடுவதே இல்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். ஆண்டோடைய நாமத்தை அறிஞ்சிருக்கிறோம் பாத்தீங்களா? அந்த சூம்பின கையுடையவனுக்கு அவருடைய நாமத்தை அறிஞ்சான்.
அதனாலதான் சைலண்டா வந்து அந்த ஆலயத்துல உட்காடுறான். ஆண்டவர் பிரசங்கிக்கும் போது அவன் கையை காட்டிக்கிட்டு உட்கார்ந்தானோ, அவன் எப்படி உட்கார்ந்தானோ தெரியல. ஆனா அந்த ஆலயத்துல வந்து அவன் உட்காரும் போது ஆண்டவர் ரொம்ப அழகா சொல்றாருல, நீ எழுந்திருச்சு நில்லு, நடுவே நில்லுன்றாரு. அவனை பார்த்து நீ நடுவே நில்லு. அவனை அதுல எல்லாருக்கும் பாருங்க ஆண்டவரே பதில் சொல்றாரு. இந்த இடத்துல அவங்களெல்லாம் பார்த்து ஆண்டவரே பதில் சொல்றாரு. அவனை பேசவே விடல. கர்த்தர் நமக்கு ஒரு அதிசயங்களை செய்யும் போது நிச்சயமாக ஆண்டவரே பேசிப்பார், ஆண்டவரே ஹேண்டில் பண்ணுவார், ஆண்டவரே நமக்கு கொடுப்பார். எங்கெங்க போறோமோ, அவங்க பாரு எங்கன்னா பாரு மூக்க உடச்சின்னு வர போறாங்க பாரு, அவங்க பாரு அவங்களுக்கு கிடைக்காது பாரு, அவங்களுக்கு எல்லாம் அதெல்லாம் நடக்காது பாரு, அங்க இருந்து அவங்கள பாரு கழிச்சு விட்டுருவாங்க, அவங்க எல்லாம் வரமாட்டாங்க, அவங்களுக்கு எல்லாம் நடக்காது, நம்மளுக்கு எல்லாம் பெரிய ஆளு சப்போர்ட் இருக்குது, நம்மளுக்கு எல்லாம் பெரிய இடத்துல நம்ம போறோம். ஹலோ பிரியமானவர்களே, எந்த பெரிய சப்போர்ட், அந்த பெரிய சப்போர்ட் இருந்தா எவ்ரிதிங் நல்லாவே நடக்கும். அதனால ஆண்டவர் கொடுக்கிற வசனங்கள் பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப அருமையான வசனங்களா இருக்கிறது. அதனால இந்த பொறாமப்படுறவங்களை கர்த்தர் ஹேண்டில் பண்ணிப்பார். உங்க வாழ்க்கையில உங்களை பத்தி குற்றம் சொல்றவங்கள, பொறாமப்படுறவங்கள கர்த்தர் ஹேண்டில் பண்ணிப்பாரு. அதாவது பொறாம வந்து ஒரு கொலைக்கு சமமானது. இந்த பொறாமப்படுறவங்களை பார்த்தாலே எனக்கு எரிச்சலா வரும். என்னத்தான் எப்படித்தான் என்னத்துக்கு ஆண்டவரே இப்படி எல்லாம் ஒரு பொறாமப்பட்டுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களே. எல்லாமே கர்த்தர் கொடுத்திருந்தோம், அவங்களுக்குள்ள ஒரு பொறாம குணம் இருக்கும் பாருங்களேன். எல்லாரையும் பார்த்து பொறாமப்பட்டுட்டு இருப்பாங்க. எதனா ஒரு பொறாம இருந்துட்டே இருக்கும். பொறாம எலும்பு இருக்குன்னு சொல்லுவோம். அப்ப நான் நினைப்பேன், இந்த பொறாம எலும்பு இருக்குன்னா அவங்களும் ஒல்லியாவே இல்லையே, நல்லா தானே இருக்கிறாங்க, குண்டா தானே இருக்கிறாங்க, ஏன் எலும்பு இருக்குன்னு சொல்லி வேதத்துல சொல்லுது? அப்படி கிடையாது. உள்ளுக்குள்ளதானே எலும்பு இருக்குது, அது உருகிட்டு போகும். வெளியில சதை தானே இருக்குது. உள்ள இருக்கிற எலும்பு எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே உருகிட்டு எதோ ஒரு பொறாமையிலே ஒரு வியாதி ஆயிடுவாங்க அவங்க. சோ பொறாம வந்து டேஞ்சரஸான ஒரு குணம். சோ தாவீது வந்து சவுல் ராஜா தாவீது மீது கொண்ட பொறாமையினால அவரை அழிக்கணும்னு சொல்லிட்டு பலமுறை அவர் ட்ரை பண்றாரு. 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 6ல இருந்து 9 வசனங்களை பார்த்தா பலமுறை அவர் ட்ரை பண்றார், ஜெயிக்க முடியல. ஆண்டுடைய காரம் தாவீது மேல இருந்தது. பொறாம வந்து யாருடைய குணம் தெரியுமா? சாத்தானுடைய குணம். அந்த பொறாம வந்து சொல்லுதா, ஐயோ சிலர்லாம் பாத்தீங்கன்னா ஒருத்தர் முன்னேறக்கூடாது, ஒருத்தர் அவங்க கிட்ட பேசிடக்கூடாது, இவங்க கிட்ட பேசிடக்கூடாது, அவங்க கிட்ட பேசிட்டாங்களா போச்சு, நான் இனிமேல் கட் பண்ணிடுவேன் அவங்கள, இவங்க கிட்ட பேசிட்டாங்களா இதை நான் கட் பண்ணிடுவேன், அவங்க முன்னேறிட்டாங்களா அவ்வளவுதான், அதை நான் என் காதுக்கு போட்டு. உள்ளுக்குள்ள பல பொறாமைகள் போய்கிட்டே இருக்கும். இந்த பொறாம பிடிச்சவங்க அங்க இயேசுகிட்டே பொறாமப்படுறாங்க, வந்து குற்றம் சாட்ட வராங்க. இவர் செஞ்சுட்டு வர குற்றம் பண்ணிட்டு வாரா, இவர் இந்த குற்றத்தை இன்னைக்கு ஓய்வு நாளில செஞ்சிருவாரா, ஆண்டவர் மேல குற்றம் பிடிக்கலான்னு சொல்லிட்டு வந்தவங்க இவங்க எல்லாம். பிரியமானவர்களே, கர்த்தர் எதையுமே மறைத்து செய்கிற தேவனே கிடையாது. எத்தனை வீட்டுக்குள்ளே பொறாம நடக்கும். வீட்டுக்குள்ளே கணவன் மனைவிக்குள்ள பொறாம, பிள்ளைகளுக்கு மத்தியில பொறாமையை கத்து கொடுப்பாங்க, தயவு செய்து வேலை செய்கிற இடங்களில பொறாம. ஆனா நம்மளாம் அப்படியே ஒன்னா வாழ்ற மாதிரி வாழ்ந்துட்டு இருப்போம்ல, அப்படியே ஒன்னா இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் அவ்வளோ பொறாமைகள். அந்த பொறாமையை தான் இங்கிலீஷ்ல ஈகோன்னு சொல்லிக்கிறது. ஆக்சுவலா பொறாமை, நான் செய்வேன் நீ செய், நீ செய், நான் செய்வேன் நான் செய்ய மாட்டேன், நான் இப்படிதான் இருப்பேன். ஈகோவும் இருக்கும், பொறாமை இருக்கும். இந்த பொறாமை இருக்கிற இடத்துல ஈகோ கண்டிப்பா இருக்கும், ஈகோ இருக்கிற இடத்துல பொறாமை இருக்கும். சோ பிரியமானவர்களை, இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஆண்டுடைய பாதப்படியில வந்து விசுவாசத்தோடு கையை நீட்டினா அவர் கொடுப்பாரா? அவன் விசுவாசத்தோடு நிட்டுறான். ஏன்னாக்கா கர்த்தர் ஒரே வார்த்தை சொன்னாரு, நீ அங்க நில், நடுவுல நில்லு. எனக்கு அப்படிதான் ஆசை. கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது லெட் எவ்ரிபடி நோஸ், எல்லாருக்கும் தெரியட்டும் என்ன செய்யறாரு ஆண்டவர். அப்போ அது ஏன் நான் இந்த வார்த்தையை சொல்றேன்னாக்கா, அந்த 9வது அதிகாரம் சங்கீதம் 9வது அதிகாரம் 10வது வசனம், உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுவதே இல்லை, நீர் கைவிடுவதே இல்லை. அதனால்தான் ஆண்டவர் செய்யும் போது அப்படியே ஓப்பனா இருங்க. உங்க கெட்ட குணத்தெல்லாம் சிலர்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு கெட்ட குணத்தை கொண்டு வருவாங்க. ஐயோ எல்லாருக்கும் அப்படியே தெரிஞ்சிடும் அந்த கெட்ட குணம் எல்லாம். அந்த கெட்ட குணத்தை நம்ம ஏன் கொண்டு வரணும்? அங்க உட்கார்ந்து இருக்கிற அவ்வளவு வேத பாரகரும் பரிசேயரும் கெட்ட குணத்தை கொண்டு வராங்க, தேவாலயத்துக்குள்ள கொண்டு வராங்க கெட்ட குணத்தை. அந்த தேவாலயத்துக்குள்ள கெட்ட குணத்தை கொண்டு வந்தா ஆண்டவரால ஆசீர்வதிக்க முடியுமா? ஆண்டவரால ஆசீர்வதிக்கவே முடியாது. பிரியமானவர்களே, கையை நீட்டு என்று சொன்ன தேவன், எழுந்து நில் என்று சொன்ன தேவன் எந்த இடத்துல எழுந்து நிக்க சொன்னாரோ அதே இடத்துல நின்னா. அவனை கையை நீட்ட சொல்றாரு, எல்லாருக்கும் முன்னாடி கையை நீட்ட சொன்னாரு, விசுவாசத்தோடு கையை நீட்டான், மறுக்கை போல ஆயிடுச்சு. சோ ஆண்டவர்கிட்ட வரீங்கனாக்கா சும்மாவே ஆண்டவரே இதை கொடுத்துரு, அதை கொடுத்துரு, அதை கொடுத்து. உங்க வீட்டுல எல்லாம் எத்தனை பிரச்சனைகள் இருக்குது, எத்தனை காரியங்கள், எத்தனை நன்மை செய்யணும். ஆண்டவரை தேடுங்க.
ஆண்டவரை தேடிக்கிட்டே இருங்க. ஒவ்வொரு முறையும் ஆண்டவரை தேடிக்கிட்டே இருங்க. நான் யாரு ஃபோன் பண்ணாலும் அவங்கள்ட்ட சொல்லுவேன், முதல்ல ஆண்டவரை தேடுங்க. ஆண்டவர் சொன்னாரா? ஆண்டவர் செய்ய சொன்னார்ல? ஆண்டவர் எழுச்சி நிக்க சொன்னாரா உங்கள? ஆண்டவர் கையை நீட்ட சொன்னாரா? நீங்க அதை செய்யுங்க. ஆண்டவர் செய்ய சொன்னார்னா செய்யுங்க, இல்லைன்னா செய்யாதீங்க. ஆண்டவர் என்னைக்குமே வெளிப்படுத்துவார். அந்த ஆமோஸ் 3வது அதிகாரம் 7வது வசனத்துல ஆண்டவர் ஊழியக்காரர்களை, தீர்க்கதரிசிகளுக்கு ரகசியத்தை வெளிப்படுத்தாம ஒண்ணுமே செய்ய மாட்டார். எல்லாம் நல்லது கெட்டதோ ஆண்டவர் வெளிப்படுத்துவாரு. இழந்துராதீங்க, இழந்துராதீங்க. அப்படிப்பட்ட பாக்கியங்கள் உங்களுக்கு இருக்குதுனாக்கா, ஒருவேளை உங்களுடைய ஊழியக்காரர்கள், உங்களுடைய போதகர்கள் அதை உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லி கொண்டிருக்கிறாங்களா, இழக்காதீங்க. அதை நிக்க சொன்னா நில்லுங்க, கையை நீட்ட சொன்னா நீட்டுங்க. இன்னொரு கையை போல ஆகணும்னாக்கா, இன்னொரு ஆசீர்வாதங்களை நீங்க பார்க்கணும்னாக்கா, ஒரு கையை நீட்டா பத்தாது, இன்னொரு கையும் அதை ஆண்டவர் மாற்றி கொடுக்கிற தேவனா இருக்கிறார். ஆண்டவரே, 2 கையிலையும் என்னுடைய ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்கிறேன் இயேசு சுவாமி. ஆசீர்வாதம்ன்றது அவர் மட்டும் தாங்க தர முடியும். அவரால் பிடுங்கவும் முடியும், அழிக்கவும் முடியும், அவர் கொடுக்கவும் முடியும். காப்பாத்திக்கிறது நம்ம கிட்டதான் இருக்குது. அவருடைய வார்த்தையை விட்டு விலகுனா கண்டிப்பா இஷ்டத்துக்கு பேசாதீங்க, இஷ்டத்துக்கு ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்துல உங்களை நிக்க வச்சுக்கிறானா, அதை காப்பாத்தி கொள்றது உங்களுடைய கடமையா இருக்குது. அந்த ஆசீர்வாதத்தை நீங்க காப்பாற்றி கொள்ளுனா இஷ்டத்துக்கு பேசி இருக்குது. இது ஆடணும், அதோ இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இல்லை பண்ணணும், அதை பண்ணணும், இஷ்டத்துக்கு பேசுறதுனால்தான் நம்முடைய ஆசீர்வாதங்கள் மெதுவா இழுக்கப்படும். நல்லா புரிஞ்சுக்கங்க. ஏஞ்சி நிக்க சொன்னாரா, நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன்ல, கோ ஹெட் வித் தட். அதை பிளஸ் பண்ணுகிறவர். அத அதிகமா பிளஸ் பண்ணு. 2 மீனையும் 5 அப்பத்தையும் ஆசீர்வதித்த தேவனுக்கு உங்களை ஆசீர்வதிக்க தெரியாதா? உங்களுக்கு கொடுத்தது ஆசீர்வதிக்க தெரியாதா? கண்டிப்பாக ஆசீர்வதிக்கிற தேவனாக அவர் சொன்னதை செய்யுங்க. ஒரு கையை நீட்ட சொன்னாரா, மறு கையை போல ஆக்குகிற தேவனா இருக்கிறார். நாம் அனைவருமே கண்களை மூடி ஜெபிப்போமாக.